சென்னையில் காவல் உதவி ஆய்வாளரின் வாக்கி டாக்கியை பறித்துச் சென்று குப்பை தொட்டியில் வீசிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். திருமங்கலம் பேருந்து பணிமனை அருகே காவல் உதவி ஆய்வாளர் செந்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் வந்த இருவர் ஆய்வாளரிடமிருந்து வாக்கி டாக்கியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். பின்னர் ராஜஸ்தானைச் சேர்ந்த வாசுதேவ் மற்றும் நேபாளத்தைச் சேர்ந்த தினேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் வாக்கி டாக்கியை பறிமுதல் செய்தனர். வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் கசிந்து தீ பற்றியதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை கோவிலம்பாக்கம் காந்திநகர் 15வது தெருவில் வசித்து வரும் முனுசாமி என்பவரது வீட்டில் எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் வீடு முழுவதும் எரிவாயு பரவியதை அறியாமல் முனுசாமியின் மனைவி ராணி மின் ஸ்விட்சை ஆன் செய்த போது தீப்பற்றி வீட்டிலிருந்த 4 பேரும் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.